ஹிஸ்ட்ரி ஆஸ் அ கெரியர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய ரீசன்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரியை வந்து எதுக்கு வந்து சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்படின்னு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், வென் யூ லுக் இன் டு த வேர்ல்டு, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரிமிட்டிவ் டைம்ஸ், அதாவது பழைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து உலகம் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் டைனமிசம் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அதாவது ஹிஸ்ட்ரி வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சப்ஜெக்ட். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போதும் ஒவ்வொரு நாடுகளுமே வந்து தனித்தனியான ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவோ ஜப்பானோ இங்கிலாண்டோ எல்லாம் வந்து அவங்க தனித்தனியாக தான் இருந்தாங்க. நாள் ஆக ஆக, அதாவது 15-16 செஞ்சுரியிலலாம் நம்ம பார்க்கும்போதும் இந்த தொழில் புரட்சி வந்தவுடனே எல்லா நாடுகளும் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து கான்டாக்ட் ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு நாட்டுடைய அந்த அவங்களுடைய எபிலிட்டி வந்து இன்னொரு நாட்டுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் வருது. அப்போ வந்து த வேர்ல்டு இஸ் எக்ஸ்பேண்டிங். அப்போ பீப்புள் ஆர் ஆல்சோ ஹேவிங் த இன்டராக்ஷன் வித் ஈச் அதர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்மளோட எபிலிட்டியை மட்டும் வச்சு பில்ட் பண்ண கிடையாது. அதுக்கு வந்து நிறைய அந்த வெளியிலேருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் அந்த பெட்டி வந்து எங்கேருந்து, இந்த பிரேசிலிருந்து வந்தது. அந்த மாதிரி வந்து many countries, அதாவது we are living now in the globalized world and lots of the many nations around the world are helping each other. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் டச் ஆஃப் த நம்ம ஃபிங்கர் வச்சு டச் பண்ணோன்னா எதை வேணால் பார்க்கலாம், எங்கே வேணால் வர்ச்சுவலாக எதை வேணால் you can see. If you want to see anything, for example இப்போ குவீன் எலிசபெத்துடைய அந்த கடைசி அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் நம்ம பார்த்துருக்க முடியும் இல்லையா? So the expansion, the subject has become so expanded. So you can learn a lot, explore the diversity of the thing. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல், இப்போ நம்ம உங்கள் ஸ்டைலெலாம் சொல்லணுன்னா, ஒரு இப்போ இந்த சூர்யா இந்த 7ஆம் அறிவு படத்தில் வந்து சொல்லுவார் இல்லையா, அந்த வந்து ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் அதில் இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து அடுத்து வந்து வரப்போகிற பொன்னியின் செல்வனும் இட் ஹஸ் காட் அ ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். So nowadays people are more interested to know what has happened in the past. Ana ade at the same time they don't want to know the dead past. They want to know the living present. ஸோ இன்றைக்கி நடக்கிற ஹேப்பனிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து பேப்பரில் வர்றது வந்து இன்றைக்கி நடக்கிற திங்ஸ் தான். ஸோ நான் அது டே ஆஃப்டர் டுமாரோ இட் பிகம்ஸ் அ ஹிஸ்ட்ரி. ஸோ டுடேஸ் ஹேப்பனிங் இஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வரும்போதும் the people are more interested. Even when you look into the families, it is very interesting to know about the genealogy of the families. நம்மளுடைய பூர்வீகம் என்னது, நம்மளுடைய தாத்தா யாருங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ people are more interested to learn about the history பேசிக்கலாகவே. ஆனால் அது வந்து படிக்கிறதுன்ற அந்த கான்டெக்ஸ்டில் வரும்போதும் ஏன் வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஜஸ்ட் அ பேஷன். அதாவது அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து வைக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து ஏதோ ஒன்று ஒரு டிகிரி பர்பஸுக்காக நம்ம படிச்சுட்டு போகிறோமே தவிர, we are not studying in a very exhaustive manner. We are not studying deeper into the subject. அதனால் வந்து ஏதாவது இப்போ சிலபஸ் வந்து காலேஜில் வந்து இப்போ நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், யூ ஹாவ் மேபி யூ மைட் பி த ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, யூ வில் ஹாவ் சர்டன் சிலபஸ் டு பி ஃபாலோட். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த செமஸ்டரில் இந்த பேப்பர்ஸு, இந்த புக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை வாங்கி ஆஸ் பர் த லெக்சர் அண்ட் ஆஸ் பர் த ரெக்கமெண்டட் புக்ஸ் you're just going into the thing and you're passing the examination. ஸோ ஒரு டீப்பர் நாலேஜ் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா அது கிடையாது. ஸோ வென்எவர் யூ ஸ்டடி, அதாவது ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டடிங் அப்படின்றது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்கும் போது, இப்போ ஒரு மூவி நம்ம வாட்ச் பண்ணுறோன்னா ஃபுல் அட்டென்ஷனோடு நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போதும் ஒரு விஷயம் கூட மறக்காமல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் த மூவி. ஸோ அதே மாதிரி வந்து இஃப் யூ அலாட் யோர் டைம் டு டூ எனிதிங் விச் நீங்களே அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஐயோ நம்மளுக்கு தலையெழுத்து ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம படித்தோம்னு சொன்னால் எதுவுமே அங்கே யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ தட் இஸ் யூ ஆர் நாட் ஹெல்பிங் இட் அண்ட் தட் வில் ஆல்சோ நாட் ஹெல்ப் யூ.
ஓகே. ஸோ இது வந்து நிறைய, அதாவது ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இட் வில் கிவ் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் சேயிங் தட் அதர் சப்ஜெக்ட்ஸ் இந்த இந்த மற்ற சப்ஜெக்ட் இப்போ சயின்ஸ் படிக்கிறனால வந்து எதுவுமே வளராது அப்படின்லாம் நான் சொல்ல. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதும் நீங்கள் வந்து பார்க்குறவங்க, இங்கே இப்போ என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இல்லாமல், நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், என்ன புது, அதாவது நல்லா ஐ வில் ஹாவ் அ டீப்பர் நாலேஜ் இன் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யுவர் இன்ட்ரெஸ்ட் வில் க்ரோ. அது மட்டும் இல்லாமல் யூ வில் டெவலப் த ஸ்கில்ஸ். அதாவது என்ன ஸ்கில்ஸ் கிடைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிறனால அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ். அதாவது ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்திறன் முதல்ல, அதாவது ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பில் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறவங்க படிக்கிறவங்க வந்து ஒரு நிர்வாகத்திறன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஸ் ஆப்ஷனல் சொல்லிட்டு நிறைய வந்து சிவில் சர்வீஸில் எடுக்கும்போதும் தே பிகம் தே ஜஸ்ட் தே டூ வெல், தே பர்ஃபார்ம் வெல், தே பிகம் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், தே பிகம் த குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லையா. ஒரு நாட்டுடைய அந்த வரலாறோ இல்லை மக்களுடைய அடிப்படை இது கல்ச்சரு கலாச்சாரம் வந்து யாருக்கு தெரியும்னா ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அது தெரியும். அப்படின்ற போது யூ ஆர் டீலிங் வித் த பீப்புள். அப்போ வந்து யூ கேன் பிகம் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயங்கள், இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய அந்த ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஸ்டடி அபவுட் த டிஃப்ரெண்ட் குவீன்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறீங்கன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸு, ஜுவல்லரி, அதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக படிக்கும் போதும் யூ கேன் பிகம் அ சினிமாட்டோகிராஃபர். சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அப்சல்யூட்டாக அந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தே வுட் ஹவ் ஸ்டடிட். அவங்க வந்து அந்த வரலாற்று புத்தகங்களை திருப்பி பார்க்காம அவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. Okay, so when you study itself, you have to develop a particular interest. ஒரு டாக்டர் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு கிடையாது. ஈவன் அ ஹிஸ்ட்ரி பர்சன் கேன் ஆல்சோ பிகம் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்பெஷலிஸ்ட். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், ஒரு லாயர் ஆகலாம். ஓகே, தீஸ் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ். லாயர் ஆகலாம், அதுக்கு அடுத்து வந்து ஒரு டூர் கைட் ஆகலாம். வென் த பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் த ஈவெண்ட்ஸ் அண்ட் த பிளேசஸ், அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு டூர் கைட் ஆகலாம். ஃபாரின் லாங்குவேஜ் மேபி அதை டெவலப் பண்ணலாம். பிகாஸ் வென் எவர் யூ ஸ்டடி சம் ஆஃப் த, அதாவது ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கும்போது யூ வில் ஹாவ் இப்போ நம்ம +1 +2லாம் படிக்கும்போது டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி படிக்கும்போதும் யூ கேன் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் இன் த ஃபாரின் லாங்குவேஜஸ் as well. ஸோ புதுசாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜோ, ஃப்ரெஞ்சோ, ஜெர்மனோ, எனி லாங்குவேஜ் யூ கேன் ஆட் யுவர் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி போகும்போது யூ கேன், அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு நல்லா படிக்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி கூட யூ கேன் பிகம் அ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் த ஃபாரின் லாங்குவேஜ். அப்படி இருக்கும்போது யூ வில் ஹேவ் அ குட் ஆப்ஷன் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கிங். இப்போ உள்ள காலகட்டத்தில் எனிபடி கேன் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் அண்ட் தே கிவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து இப்போ நம்ம கற்காலம் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம இருக்கிற காலம் வந்து தகவல் தொழில்நுட்ப காலம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ நம்ம கொரோனாலெல்லாம் இருந்தோம், எந்த வேலையுமே ஸ்டாப் ஆகலை. ஸோ அப்சல்யூட்லி த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டாப்பே ஆகலை, இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ இப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். பிகாஸ் திஸ் இன்டர்நெட் இஸ் அ பிக் பூன் ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் இல்லாமல், இந்த மாதிரி எபிலிட்டி இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நம்ம வந்து டம்மாக இருக்கோம். 2 வருஷமாக லாக்டவுனில் உள்ளக்க இருந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் ஆகிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ சில பேர் வந்து அந்த லாக்டவுனை வந்து தேவர் யூஸ்டு டு அ வெரி கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அதுவும் அப்சல்யூட்லி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மார்வலஸ் டெவலப்மெண்ட் ஹஸ் கான், அதாவது இட் ஹஸ் ஹேப்பன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது மனுஷங்களை பற்றி, கல்ச்சரை பற்றி, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பீப்புளோட கல்ச்சர் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி, த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் தேர் கல்ச்சர். ஸோ யூ கேன் வென் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் த பிஏ ஹிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்த ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஹையர் ஸ்டடீஸுக்கு போகும்போது யூ கேன் ஆப்ட் ஃபார் எம்ஏ ஆந்த்ரோபாலஜி. அதுக்கடுத்து ஆர்கியாலஜி. இப்போ நம்ம கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். ஸோ வென் யூ வில் கம் டு நோ மெனி திங்ஸ் வென் யூ ஸ்பெஷலைஸ் யோர் செல்ஃப்.
தென் கம்ஸ் த சோஷியாலஜி, அந்த மாதிரி படிக்கலாம். சோஷியாலஜி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து மியூசியாலஜி, அந்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா லைப்ரரியன். ஸோ லைப்ரரியன் அதுக்கு அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் இப்போது, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இட் ஹஸ் காட் அ குட் டெவலப்மெண்ட்ஸ் ஆல்சோ. யூ கேன் பிகம் அ லைப்ரரியன். புக்ஸு பற்றி நிறையா படிக்கிறது, லைப்ரரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மியூசியம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி ஸ்பெஷலைசேஷன். இதெல்லாம் வந்து இப்போ டாக்டர் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, கண்ணு பார்க்குறவங்க ஒருத்தவங்க, நியூரோலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஹிஸ்டோரியன் கேன் ஆல்சோ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கிறோமே, வெறும் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிச்சுட்டு சும்மா கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டு டிகிரி வாங்கிட்டு போகிறதுல இட்ஸ் நாட் அதாவது ஒரு சூழ்நிலைகளில் வந்து எல்லாருக்குமே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியாது. பட் சில பேர் போகிறவங்க வந்து அதை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, வென் யூ ஸ்டடி யூஜியில் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும் போதுமே யூ டிசைட் யுவர் பாத். இதுதான் நம்மளுடைய இப்போ இது ஃபோக்கஸ்ஸு அப்படின்ற போது அதை விட்டு வெளியே வராமல் கண்டினியூஸாக போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இட் வில் பி அ பிக் ஆப்ஷன். அதாவது நல்ல குட் கெரியர் அப்படின்றது வரும். அப்புறம் இப்போ டூரிசம் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுலாத்துறை, அங்கேயுமே வந்து தே ஹாவ் அ செப்பரேட் எக்ஸாம்ஸ். அதுக்கு ஹிஸ்ட்ரி படித்தவங்கள தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் தே நோ அபவுட் அ சப்ஜெக்ட். அந்த டூரிசமில் சேர்ந்து ஹிஸ்ட்ரி இருக்கும்போதும் ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் ஹாவ் அ குட் இம்பேக்ட். அப்போ வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் டூரிஸ்ட் ஆஃபீஸர்ஸு அவங்க தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ வென் யூ செக் ஆன் இன்ட்டு ஒரு கூகுள் அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு டீச்சர் மாதிரி இல்லையா, அது உங்கள் எதாக இருந்தாலும் கூகுளில் போட்டு தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூ கேன் சர்ச் மெனி திங்ஸ். அதாவது நான் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், இப்போ நான் எப்படி பேசுகிறேன், ஹிஸ்ட்ரி படித்தா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற எனக்கு எப்படி தெரியுது? பிகாஸ் ஐ ஆம் ரீடிங். ஸோ படித்து நான் வந்து ஆஸ் அ டீச்சர் ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் இட் டு ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. பிகாஸ் நான் நிறைய நாள் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு சே வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறனால உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், யூ கேன் பிகம் அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன் அண்ட் யூ கேன் பி அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். பிகாஸ் எப்படி இது வரும், எப்படி மேடம் நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்போ வரும்னா, பிகாஸ் வி ஸ்டடி அபவுட் வேரியஸ் பர்சனாலிட்டிஸ் as rulers or kings or queens or ministers, anybody, ஒரு war கமாண்டர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம பற்றி படிக்கும்போது சில ஹிஸ்டாரிக்கல் அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து நம்ம மனசுக்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வி வில் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தெம். அவங்கள பற்றி கொஞ்சம் நிறையா படிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், யார் உங்களுக்கு ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி பர்சன் யார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நான் இமீடியட்டாக சொல்லுவேன் ராஜராஜ சோழன் பிடிக்கும், இல்லை ராஜேந்திர சோழன் பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த பொன்னியின் செல்வன் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போதும் இவங்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தானே. பிகாஸ் the கிங்காக இருக்கிறாங்க, whoever it is, but they as a basically they are also human beings. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கால இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், why not we? ஸோ நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து வரும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்கள்ட்ட வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வி ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், வெரி கிரேட் எம்பையர்ஸ். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய ஃபெசிலிட்டிஸோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்லாம் வந்து உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது எப்படி வந்து அந்த அவ்வளோ ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, அதாவது சங்க காலத்தில் பார்த்தோன்னா கரிகால சோழன், அந்த இப்போ வரைக்கும் வந்து இருக்குது அந்த கல்லணை. நீங்கள் அந்த கல்லணை கிட்ட போய் நின்று போனவங்களுக்கு அது தெரியும். அங்கே போய் நின்னோடனே அது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் மார்வலை வந்து கொண்டு வந்திருக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளாக இருந்திருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும்.
இப்போ இந்த கீழடி எக்ஸ்கவேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சின்ன சின்ன பாட்ஸ், அந்த அந்த உடஞ்சி போன அந்த மண்பானை அதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. அது மூலமாக அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதை ஸ்டடி பண்ணும்போதும், இப்போ நான் அது அவரே ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒரு சாதாரண குடியானவன், அதாவது ஃபார்மராக இருக்கக்கூடியவன் கூட படித்தவனாக இருந்திருக்கான் அப்படின்றத தான் அது இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லும் போதும் ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் இட் ஹேப்பன்ட் 2000 years ago. ஓகே, 2000 years இஸ் அ பிக் திங், அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட் பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதும் இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய இது வந்து இன்ன வரைக்கும் அது நிற்குது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போதும் அவங்களோட எபிலிட்டி, ஸ்கில்லு, சயின்ஸு, எனி நாலேஜ், anything, even the medicine has been brought into India during the ancient time. Sushruta is considered to be the father of Indian medicine. ஸோ அந்த மாதிரி மெடிசன்னு பார்க்கும்போது, ஸோ யூ கேன் ஹிஸ்ட்ரி வந்து nowadays they are studying it in different form. ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் படிக்கலாம், இல்லை சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் பற்றி படிக்கலாம். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட், ஸோ உணவின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஒரு ஃபுட்டுக்கும் வந்து என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத வந்து அது தெரிய வைக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் வந்து காலேஜில் வந்து ஹிஸ்ட்ரி அவங்க சொல்கிற புக்ஸு அதை மட்டும் படிக்காமல், ஒரு ஜென்ரல் வந்து ஒரு பிக்சர் இருக்கக்கூடிய புக்ஸு ஜென்ரலாக எழுதியிருப்பாங்க இல்லையா? இப்போ இறை அன்பு சார் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த வாட் இஸ் தட் கால், போர் டே அந்த போர் பற்றி சொல்கிறேன். வாட் இஸ் தட்? இறை அன்பு புக்கு, போர் தொழில் பழகு. ஸோ ஜஸ்ட் ஃபர்காட் இட். போர் தொழில் பழகு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் கெட் டு நோ எப்படிலான அந்த வார் டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த வின் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் வந்து எப்படி லூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டில். இப்போ வியட்நாம் வார்லாம் வந்து ஒரு பெரிய யூஎஸ்ஏ வந்து ஒரு சின்ன கண்ட்ரி வியட்நாம் வந்து வீழ்த்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னது, வார் டாக்டிக்ஸ் என்னது. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கும்போதும் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெயின் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்குறோம், பாகுபலியில் சில வார் டாக்டிக்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போதும் அது பிரமாணமாக தெரியுது. ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோன்ற போது ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஸ்பிரிட் கெட்ஸ் டெவலப். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி அந்த இண்டிபெண்டன்ஸோ இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ யுவர் பர்சனாலிட்டி டெவலப்ஸ். ஸோ இதெல்லாம் எப்போனா when you study the history with your heart. ஒரு டீப்பர் நாலேஜோட, ஒரு நல்ல படிக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டோட எதுவுமே நம்ம செய்யும் போதும் அதுக்கு உண்டான பலனே வேறு. ஸோ ஹிஸ்ட்ரி ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் கெரியர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு லாயராக போகிறதுக்கோ, ஸோ யூ ஹாவ் காட் டு ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, அப்புறம் வந்து இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி, புக் பப்ளிகேஷன், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹிஸ்ட்ரி படித்தவங்கள அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து எடிட்டிங், மீடியா இண்டஸ்ட்ரியில் இது பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ரிசர்ச் அசிஸ்டண்ட், எடிட்டர், ரைட்டர், ஆர்கைவிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி த டீச்சர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே ஒரு விமன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆகிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஹிஸ்ட்ரி படித்தே ஆகணும் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஆப்சல்யூட்டாக டீச்சர், அதாவது டீச்சர் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண ஆப்ஷன் ஆயிடுச்சு. நோ, இட் இஸ் நாட். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். அதுக்கு தான் அதிகமான நம்மளுக்கு நாலேஜ் தேவை. பிகாஸ் யூ ஆர் டீச்சிங் சம்படி, யூ ஷுட் நோ எவ்ரிதிங். ஓகே, சும்மா ஒரு பேருக்கு புக்கை பார்த்து இது படினா அவங்களே படிச்சிருவாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்றதுல தான் ஒரு டீச்சருடைய ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ டீச்சிங், அதாவது குட் டீச்சர் வந்து ஷுட் பி அ குட் இன்ஸ்பைரர். ஸோ இது அவங்க வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உள்ள அந்த ஃபயரை வந்து டெவலப் பண்ணி விடணுமே தவிர புக்கில் உள்ளதை பார்த்து படிக்கிறது, சொல்லி கொடுக்குறது வந்து இட் இஸ் நாட் அ ஜாப் ஆஃப் அ டீச்சர். ஸோ யூ ஹாவ் டு ஷோ யோர் அந்த கேலிபரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் வந்து கொண்டு வர்றது வந்து இட்ஸ் அ குட் டீச்சர், இட்ஸ் அ கிரேட் டீச்சர் ஆல்சோ. அப்துல் கலாம் இஸ் கன்சிடர்ட் டு பி, ஈவன் தோ ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாலும், ஹீ வாண்டட் டு கால் ஹிம் அஸ் அ டீச்சர்.
ஓகே. ஸோ அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்குது இல்லையா? பிகாஸ் he went and visited lots and lots of millions of students all over the country. He spoke to them. ஸோ அவருடைய வார்த்தைகள் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு மறக்காமல் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் டீச்சர். தே ஆர் டீச்சர்ஸ். Okay, so when you want to become a teacher, so you have to develop the ability, skills. அதை டெவலப் பண்ணாலனா you cannot be a good teacher. சும்மா ஏதோ பேருக்கு போய் டீச்சராக வாங்கிட்டு அப்புறம் சம்பளம் வாங்கிட்டு போகலாமே தவிர you cannot be called as a good teacher at all, because only a student know who is a good teacher and who is not. அவங்களுக்கு தெரியும் யார் வந்து நல்ல டீச்சர் அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து நிறைய வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். கையிலே மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, நிறைய வந்து யூ கேன் கெயின் நாலேஜ். ஸோ ஆஸ் அ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் யூ ஹாவ் டு பி வெரி வெல் அக்வென்டட் வித் த கரண்ட் ஹேப்பனிங்ஸ். என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதுக்கும் வந்து இது பழைய இதில் நடந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலி வென் வி சே அபவுட் த காமன் எக்ஸாம், அதாவது காலேஜ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற போது என்ன தான் கொஷின் கேட்டாலும் அதாவது கொஷின் கேட்கும்போது கீவேர்டுன்னு ஒன்று இருக்குது. டிஸ்கிரைப், ஸ்டேட் ஆர் மென்ஷன் ஆர் லிஸ்ட்டு, வாட்டு, எக்ஸ்பிளைன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை பார்க்காம அந்த கொஷினை பார்த்தோன்னே அது கடைசி இதை மட்டும் பார்க்குறது, அசோகாவா இல்லை அக்பரா. ஸோ அவர் அதில் வந்து உனக்கு என்ன தெரியுன்றது தான் எழுதுறீங்களே தவிர யூ ஆர் நாட் ரைட்டிங் வாட் இஸ் ஆஸ்க்ட் ஃபார். ஸோ இது வந்து காலேஜில் படிக்கும்போது ஏதோ நீங்கள் எழுதுறீங்க, மார்க் கிடச்சிருது, டிகிரி வாங்கிட்டு போகிறீங்க. எங்கே நீங்கள் ஃபெயில் ஆவீங்க அப்படின்னு சொன்னால், வென் யூ கோ அண்ட் சிட் அண்ட் ரைட் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யூ ஃபெயில். பிகாஸ் உன்னை விட நல்லா எழுதுகிற ஆள் அங்கே எழுதிடும். அப்போது நீ வந்து பின்னாடி போயிடுவ. அங்கே வந்து கட் த்ரோட் காம்படிஷன் மாதிரி ஒரு மார்க்கில் நீ அடுத்து அவன் மேலே போயிடுவான், நீ கீழே இறங்கிடுவேன். ஸோ அப்போ வந்து உன்னோட ப்ரெசன்டேஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து யூ ஷுட் ஹாவ் அ குட் நாலேஜ் ஓவர் வாட் இஸ் பீயிங் ஆஸ்க்ட். என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கு ஆன்சர் எழுதணுமே தவிர உனக்கு என்ன தெரியுன்றதை எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? ஸோ தட் இஸ் அ மேஜர் ட்ரபிள் நவடேஸ். ஸோ அதனால தான் இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ் இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அதில் வந்து நிறைய பேர் வந்து வரது கிடையாது. நிறைய ஆர்வத்தோடு வந்து நான் ஐஏஎஸ் படிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர அதுக்கு உண்டான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கொடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரலாம். ஸோ அது வந்து நீங்கள் பிஏ படிக்கும் போதுமே வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கணும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நான் ஆப்ஷனாக எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் you have to prepare yourself to the core level. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12, 13, 14 மணி நேரம் தூங்குகிற டைமை தவிர மீதி நேரம்லாம் படிக்கணும். ஓகே, எனிதிங் கேன் பி ஆஸ்க்ட் இன் த எனிதிங் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன். ஸோ அதனால் வந்து இப்போ மெடிக்கலுக்கு வந்து நீட் எக்ஸாம் மாதிரி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் அ டஃபஸ்ட் திங். யூ கேனாட் ஜஸ்ட் சே லைக் தட் நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னா அது வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட் லைக் தட். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், யூ ஹாவ் டு புட் இன் யுவர் ஹார்ட் எஃபர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது உயிர் மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக வந்து எஃபர்ட் போட்டேன்னா கண்டிப்பாக யூ கேன் பிகம் த ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐ எம் நாட் சேயிங் தட் யூ கேனாட் பிகம். யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு ஃபார்முலேட் அ ஸ்ட்ராட்டஜி. எப்படி படித்தா அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ வில் டாக் அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து அப்சல்யூட்லி செல்ஃப் லேர்னிங். நம்ம வந்து நம்மளை எவ்வளோ எக்விப் பண்ணிக்கிறோம், எவ்வளோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுறோம் அப்படின்றது, நம்ம ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் அதனோட சக்ஸஸே இருக்குது. அது நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இப்போ சிவில் சர்வன்ட் பாஸ் பண்ணவங்கலாம் பேசுவாங்க. அவங்க பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் லேர்னிங் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் எனி கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டீச்சரோ வந்து உங்களை வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியாது. Okay, because there are lots, when you look into the civil service examination syllabus தலையை சுற்றும். அதனால் வந்து you have to give lots of time.
நிறைய டைம் கொடுத்து அந்த ஃபோக்கஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் பண்ண முடியும். நான் வந்து போட்டேன் அப்ளிகேஷன் போட்டேன். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் நம்ம பார்க்கும்போதும் இப்போ லட்சக்கணக்கான பேர் போடுவாங்க அப்ளிகேஷன். ஆனால் அங்கே அந்த எக்ஸாம் அன்னைக்கு வந்து பாதி பேர் வரமாட்டாங்க, ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ எல்லாரும் போடுறாங்க அப்படின்ட்டு போடுறது தான். ப்ரிப்பரேஷன் இஸ் த பெஸ்ட் திங். அது அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எதுக்குள்ளேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, அதனால் வந்து ஐ எம் நாட் டிமோட்டிவேட்டிங் எனிபடி, திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் திங். அது போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சக்சீட் ஆகாமல் வந்து ஃபெயிலியர் ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து யோசிச்சு, பிகாஸ் ஹிஸ்ட்ரி ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் கெரியர்ஸ். நம்மளுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க வந்து நல்லா எழுதுகிறோம், அவங்க வந்து தே கேன் பிகம், தே கோ இன் டு அ மீடியா, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பாருங்கள். So that will help you. So you history person can become an archaeologist or museologist or museum creator. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஆர்கைவ்ஸில் போய் உட்காந்து தே ஹாவ் டு சர்ச். சும்மா வந்து எதையாவது இஷ்டத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு போக முடியாது. கொஷின் கேட்பாங்க. புக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், இப்போ நானே வந்து ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு ஷோ த ரெஃபரன்சஸ், ரிலையபிலிட்டி இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா யூ வில் பி ஏதாவது தப்பாக நான் எழுதுனா அப்புறமா பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு பிகம் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற போது யூ ஹாவ் டு ஹாவ் அ வெரி குட் நாலேஜ், ஒரு டீப் நாலேஜ். இப்போ நான் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுனா கூட இப்போ அது வந்து ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கிவ் த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த சோர்ஸை வச்சு தான் நான் எழுதுனேன், நான் சொன்னது கரெக்டு அப்படின்ற அடித்து பேசக்கூடிய அந்த அளவுக்கு உன்னிட்ட வந்து அந்த டீப்பர் நாலேஜ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சில கொஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்து இஷ்யூஸ் ரேஸ் பண்ணும். அதாவது அவங்க கேட்ட கொஷின் வந்து தப்பு அப்படின்ற போது நிறைய பேர் வந்து கோர்ட்லலாம் கேஸ்லாம் போடுவாங்க. இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் கிடையாது, அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பு, ஏ ஆன்சர் கிடையாது, சி தான் ஆன்சர் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கொஷின் ஃபார்முலேட் பண்ணவங்க வந்து கரெக்டான சோர்ஸ், இந்த புக்கு படி தான் நான் வந்து ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் okay, that is the thing, that is the proof speaks the truth. ஓகே, ஸோ அதனால் வந்து யூ ஷுட் ஹாவ் அ டீப்பர் நாலேஜ். சும்மா வந்து மேலோட்டமாக வந்து எதையுமே நம்ம பார்க்கும்போதும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். ஃபார் த டைம் பீயிங் இட் வில் ஹெல்ப் யூ, பட் நாட் இன் த லாங்கர் ரன். யூ cannot become a good expert. அண்டர்ஸ்டுட்? அந்த மாதிரி வந்து அதுக்கு அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணக்கூடிய நிறைய, அதாவது ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கப்புறம் ஒரு டீச்சராக இல்லை காலேஜில் ப்ரொஃபஸராக இல்லை ஒரு ரிசர்ச்சராக அந்த மாதிரி போகும்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், அப்புறம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து ஹையர் டிகிரிஸ், அதாவது எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வந்து தே ஆர் கிவிங் அ ஸ்பெஷலைசேஷன் இன் டு ஹிஸ்ட்ரி. Okay, so the scope is expanding in a very larger manner. So next வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா புக்ஸு. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட்லி இட் இஸ் ஃப்ரம் த புக்ஸ் ஒன்லி. ஸோ என்ன மாதிரியான புக்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது, என்ன மாதிரியான புக்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், சின்ன சின்ன வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து இந்த பீப்புள், அதாவது சிவில் சர்வீஸில் படிக்கிறவங்க என்கிட்ட கேட்டிருந்த போது நான் வந்து சில வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னென்ன வீடியோஸ் நான் போட்டிருந்தேன்னா, புக்ஸ் ஆன் ஏன்ஷியன்ட் இந்தியா, அதாவது ஒரு பெஸ்ட் புக்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து காலேஜில் வந்து சிலபஸ் கொடுக்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் புக்கு, டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸோ நம்ம லைப்ரரிக்கு போயிட்டு ரெஃபர் பண்ணுறோம், இல்லை வந்து இப்போ ஆன்லைனில் கிடைக்குது அந்த மாதிரி, இல்லை நம்ம இல்லை வந்து காலேஜில் லைப்ரரியில் நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு கோர்ஸுக்கும், இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு உண்டான பெஸ்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸை படித்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் அந்த லைவ் சேட்டில் வந்து நான் அந்த ஷேர் பண்ணுறேன், லிங்க்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் ஆன் ஏன்ஷியன்ட் இந்தியா இப்போ உங்களுக்கு லைவ் சேட்டில் வரும் அது. ஸோ ஹியர் மை சன் இஸ் ஹெல்பிங் மீ அவுட் ஹியர்.
ஸோ யூ கேன் see there. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடீவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் என்ன புக்ஸு, ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மாடர்ன் தமிழ்நாடு, கான்டெம்ப்ரரி இந்தியா, இந்த மாதிரி வந்து நிறைய அதுக்கப்புறம் விமன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி நிறைய அந்த சின்ன சின்ன எல்லாமே ஒரு 1 minute வீடியோ தான். நீங்கள் அந்த புக்கு நேமை பார்க்குறதுக்காக ஐ ஹவ் கிவன் த புக்கோட அந்த ஃபஸ்ட்டு ரேப்பரை நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட். ஸோ இந்த மாதிரியான புக்ஸு தான் வந்து when you sit for the preparation of the civil service examination, this is going to help you out. அதை நம்ம படிக்கிற இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய சில புக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும் நிறைய புக்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ. நீ வந்து அது வந்து காலேஜில் வச்சு சும்மா ஒரு பேருக்கு வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாமே தவிர தட் புக்ஸ் வில் நாட் ஹெல்ப் யூ அட் ஆல். அந்த புக்ஸு அந்த மாதிரி ஈஸியாக படிக்கிற புக்கை வச்சு படித்து நம்மளால் வந்து ஒரு பெரிய எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். அதனால் வந்து த பீப்புள் ஹூ ஆர் த ஆஸ்பைரிங் ஃபார் த சிவில் சர்வீஸ் ஆர் த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும் போதுமே நல்ல புக்காக படிச்சிருங்க. ஸோ அந்த என்னென்ன புக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து யூ ஜஸ்ட் மெமரைஸ் த நேம்ஸ் ஆஃப் த புக்ஸ் வித் த ஆத்தர்ஸ். இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமிலா தாப்பர், அப்புறம் மிடீவல் இந்தியாவில் ஏஎல் பாஷம், ராய் சௌத்ரி, அதுக்கப்புறம் விடி மகாஜன், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த புக்ஸை தான் எங்களுக்கு படிக்க சொல்லுவாங்க. வாங்குவோம் நாங்கள் அந்த புக்ஸை வாங்கி நான்லாம் வந்து அந்த காப்பி வீட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த புக்கை யார்ட்டையும் கொடுக்கலாம் மனசு வராது. நம்ம தான் வச்சு அதில் அண்டர்லைன் பண்ணி வி வில் டேக் த நோட்ஸ். அதாவது ஒரு டாபிக் இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 புக்கை ரெஃபர் பண்ணி எல்லா புக்கில் இருந்துமே வந்து யூ ஹாவ் டு கெட் த இன்ஃபர்மேஷன், தென் யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் எஸ்ஸே. சும்மா வந்து ஏதாவது ஒரு இதை பார்த்து இல்லை கூகுளில் டைப் பண்ணி இது ஓகே அசைன்மெண்ட் டாபிக் கொடுத்துருக்குறாங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று வரும், அதை எடுத்து அப்படியே வந்து ஏதாவது காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இல்லை சினிமா பார்த்துக்கிட்டு அப்படியே எழுதுறது ஆன்சர். நோ, தட் இஸ் நாட் தட் வில் நாட் ஹெல்ப் யூ அவுட். சும்மா ஒரு 5 மார்க்குக்கு ஒரு 2 மார்க்கு சும்மா போட்டு கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ அது வந்து உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. Okay, you have to have a good focus when you write something. You just give your attention to what you are doing. அப்போ தான் you will develop the deeper understanding with the subject. You will have a deep knowledge. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும், நிறைய பேருக்கு அந்த ஆசைகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல வந்து யூஜிசி எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டி. அந்த எக்ஸாம் வந்து இட் இஸ் சிமிலர் டு த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். அதை பாஸ் பண்ணால் தான் யூ கேன் பிகம் த காலேஜ் ப்ரொஃபஸர். ஓகே, இப்போல்லாம் வந்து அதுவும் பாஸ் பண்ணி டாக்டரேட் டிகிரியை முடித்தாதான் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஸ் அண்ட் வென் த டைம் கோஸ் ஆன் அண்ட் ஆன் த ஸ்ட்ரிக்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்மளோட எபிலிட்டியை எந்த அளவுக்கு வந்து கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஜிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அந்த புக்ஸ் அதனால் யூஜி டிகிரி படிக்கும் போதுமே நல்ல புக்ஸாக வச்சு யூ ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஏதோ சொல்கிறாங்கனாலும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் சம் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட காப்பி நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் த கவர்மெண்ட் வெப்சைட் இட் செல்ஃப். அந்த புக்ஸ் வந்து தே ஹவ் ஃபார்முலேட்டட் இன் எக்ஸலண்ட் மேனர். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்ஸை பேஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் நவடேஸ் வென் யூ சி த நிறையா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் வந்து கிளாஸ் எடுக்கும்போதும் ஹிந்தியில் நிறைய நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஹிந்தியில் சொல்லித்தராங்க, நம்ம புக்கு வச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம புக்கை நம்ம ஒழுங்காக படிக்கிறது இல்லை. Okay, they are clearing the staff selection commission examination with the help of our books. Understood? So the Tamil Nadu government and the SCRT textbooks வந்து it has been formulated in a very excellent manner. அதை வந்து ஒரு பேசிக் இதாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன அந்த லிங்க்கில் சொன்னக்கூடிய புக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா you will have a different picture.
ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ மெனி யூனிவர்சிட்டிஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய வந்து டிகிரிஸ், அதாவது ஹையர் டிகிரிஸ் எம்ஏ லெவலில் வந்து இந்த டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, சென்ட் ஜேவியர் காலேஜ் மும்பையில் இருக்குது. அதுக்கடுத்து லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஃபார் விமன் டெல்லி. இந்த இடத்துலலாம் வந்து ஹிஸ்ட்ரி இஸ் அ வெரி மோஸ்ட் வாண்டட் ஆப்ஷன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து தேடி போய் படிக்கிறாங்க. நீங்கள் அந்த வெளியில் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ஹிந்து காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, ஃபெர்குசான் காலேஜ் பூனேயில் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டெலா மேரிஸ் காலேஜ், எங்கள் காலேஜ் குவீன் மேரிஸ் காலேஜ். வி ஆர் கிவிங் லாட்ஸ் அண்ட் நவடேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் டு கம் டு த சப்ஜெக்ட். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியே வேணும்னு சொல்லிட்டு கூட வராங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் த அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி. அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோமே, யாராவது கேட்கும் போதும் ஹிஸ்ட்ரியா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நல்லா பேசுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ டெவலப் யுவர் கேலிபர், யூ டெவலப் யுவர் ஸ்கில். அதுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கணுமோ அதெல்லாம் சேர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் சக்சீட் வெரி வெல். Okay, so you can ask me any questions over the comment section of this video. அண்ட் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட யூ கேன் ரைட் டு மீ. ஓகே, ஸோ அதனால் இந்த புக்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் பாருங்கள். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா, அது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட் புக்ஸ் எது நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்போதும் முதல்ல வந்து அதுக்கு எந்த ஆத்தர் எந்த புக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேசிஸில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் you can make a great record. You can also become a good historian in the future. Okay, so I hope this video is helpful for you people. So if you have got to have any doubts or anything, you can write to me. Okay, thank you so much.